வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அண்ட் கமல் காம்போ வந்து அதாவது கேஹெச் இன்டூ ஆர்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸ் விடுறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ரெட் ஜெயிண்ட் அம்மா சத்தியமாக சொல்கிறேன் வேற மாற வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்கிறது அந்த கிளிம்ஸே வந்து செம்மையாக இருந்தது. ஸோ மறக்காமல் நம்மளுடைய பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலராக நிறையா நியூஸ் வீடியோஸ், பொலிட்டிக்ஸ், இந்த மாதிரி சினிமாஸ், விளாக்ஸ் இந்த மாதிரி வந்து நிறையா வரும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு இல்லைன்னு சொல்கிறது இந்த கிளிம்ஸை பார்க்கும்போதே அந்த ஒரு ரெட்ரோ அப்படிங்கிறது வந்து செமையாக இருந்தது. ஆக்சுவலாக இன்ட்ரோவே வந்து பார்த்தீங்கன்னா கமலும் ரஜினி அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூம்லேருந்து வெளியே வர மாதிரி ரஜினி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று முகம் அந்த படம் இருக்குல்ல அவரோட படம். ஸோ அந்த கெட்டப் மாதிரி சும்மா வின்டேஜ் ரஜினியோட லுக்கு வந்து அப்படியே வந்து வெளியே வந்திருக்கு. கமல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு காட்ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக நெல்சன் வந்து ஸ்டார்டிங்கில் நிற்கும் போது ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கான்னு போட்டிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்ஃபாதர்னு போட்டிருக்கோம். இப்போ என்னன்னா என்ன சொல்கிறது யாரை போய் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் வந்து பார்ப்பாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் அவரை போய் பார்ப்பாங்க. சார் இந்த கோட்டை செலக்ட் பண்ணியிருக்காரு இந்த வாட்சுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு 2 பேர் வெளியே வருவாங்க. வந்துட்டு ஒரு வாக் போகும்போது அவ்வளோ ஒரு அல்டிமேட்டு, அப்படி ஒரு சாம். உண்மையிலே இவங்க 2 பேர்த்த வந்து வச்சுக்கிட்டு அந்த கேரேஜில் அப்படி ஒன்று வாக் பண்ணும்போது எல்லாம் வந்து இவங்களே பார்ப்பாங்க. இது வந்து அந்த மேக்கிங் குவாலிட்டின்னு சொல்லுவாங்களா, தட் இஸ் ரியலி அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த வாக்கிங் ஸ்டைல் வந்து பார்த்தா 2 பேருமே வந்து அந்த பழைய படமெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த வாக்கிங் ஸ்டைல் 2 பேரும் வர்றது அப்பா சான்ஸே இல்லை. அதாவது அந்த 80s 90s அப்படின்னு கூடிய ஃபேன்ஸ் இருப்பாங்களே, அதாவது 3 தலைமுறைக்கு ரஜினி ஃபேன்ஸ் இருப்பாங்க, கமல் ஃபேன்ஸ் இருப்பாங்க. பட் இப்போ இங்கே இந்த தலைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் 70+ தான். பட் அப்படி இருக்கக்கூடிய கமல் வந்து 70 பிலோ இருக்கலாம். பட் இருந்தாலும் என்னென்னா உலகநாயகன் அண்ட் கமலஹாசன் இவங்க 2 பேர் சேரும்போது அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. பட் என்னென்னா இந்த எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது. என்ன சொல்கிறது, அதே நேரத்தில் ரியலி லவ் திஸ் கிளிம்ஸ். சூப்பராக எடுத்திருக்காங்க. கடைசியில் ஒரு வார்த்தை கேட்பார் ஆண்டவர், சரி இந்த மியூசிக்கு போகிறது அந்த கதையெல்லாம் இருக்கட்டு, யார் இதில் ஹீரோ அப்படின்னு கேட்கும்போது அதான் கேட்குறாருல சொல்லுங்க ஜி அப்படின்னு நெல்சனை பார்த்து கேட்பாங்க. ஆக்சுவலாக நெல்சனுக்கே உரிய அந்த ஒரு நக்கல் நையாண்டி அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிம்ஸில் வந்து கொடுத்துருந்தாரு. ரொம்ப நல்லா இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் நெல்சன். ஆக்சுவலாக நெல்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி அவருடைய 3வது படம் அப்படின்னு சொல்லலாம். யாருக்குமே தொடர்ந்து இந்த 3 படங்கள் ரஜினியோடைய ஈக்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது கம்மி தான். கிடைச்ச வாய்ப்பை லோகேஷ் சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் கூலியில். பட் இருந்தாலும் டெஃபினட்டாக ரஜினி அவர்களுக்கு ஜெயிலர் 2 ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் 1000 கோடிங்கிறது அநேகமாக இவங்க 2 பேர் சேர்ந்தாதான் அடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அப்சல்யூட்லி 1000 crores வந்து இந்த படம் வந்து அடிக்கிறதுக்கு 200% பொட்டன்ஷியல் இருக்குது. பார்ப்போமே. டெஃபினட்டாக அட்லி அடிச்சிட்டாரு ஹிந்தியில் போய், நெல்சன் தமிழ் அடிப்பாருன்னு நம்ம நம்பலாம். தேங்க்யூ.